இது கொஞ்சம் கொஞ்சம் பக்தி மார்க்கத்திலே போனாலும் கூட இதை தெரிஞ்சிருக்கிறது நல்லது. எந்த செயலை செய்தாலும், செயல் என்கிற பொழுது நீங்கள் நினைப்பீர்கள் செயல் என்றால் என்ன என்றால் 3 விதமா நாங்கள் செயல் செய்கிறோம். ஒன்று நினைப்பதனாலே செயல், அது மனச்செயல். அடுத்தது பேசுவதனாலே செயல், அடுத்தது உடம்பை அசைச்சு செய்வது செயல். இது 3மே செயல் தான். அதுதான் திரிகரண சுத்தி என்று சொல்வார்கள். 3 கர்ணமும் சுத்தமாக இருக்க வேண்டும். மனதாலே நினைக்கிற நினைப்பு, வாயாலே பேசுகிற பேச்சு, உடம்பாலே செய்கிற செயல், இது 3ம் சுத்தப்படுத்த வேண்டும். இந்த 3க்கும் செயல் என்றுதான் பெயர். இவன் இதுல போறான், காரில் போறான், இப்படியே போய் அடிபட மாட்டானா, ரொம்ப நல்லபடி அப்படின்னு நினைப்பார்கள். அப்படி நினைச்சால் அந்த நினைப்பு செயல், அந்த நினைப்பு உன்னை நினைப்பாக தாக்கும், மறந்து போகாதீர்கள். அதுபோல ஒருத்தன் போகிறான், நீ எல்லாம் ஒரு மனுஷனா போடா, அவனுக்கு நோகுதா இல்லையா? நோகுது தானே. அப்ப செயல் தானே நோக பண்ணுகிறது. யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு பிறவியிலே இதே மாதிரி உன்னை திட்டுவான், மறந்து போகாதீர்கள். அதுபோல யாராவது ஒருவனுக்கு அடிக்கிறாய், அவனுக்கு வலிக்கிறது, இந்த அடி உன் முதுகிலே கட்டாயம் விழும். இதெல்லாம் கணக்கு பார்க்கிறாள் பெரியாள், தப்ப முடியாது. இது தெரியாமல் தான் இந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். துன்பம் வருகிற பொழுது மனம் துடிக்கிறது, இது நடக்கக்கூடாதே என்று துடிக்கிறோம். இன்பம் வருகிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்பத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் செய்கிறோம். ஒன்றை மறந்து போகாதீர்கள், ஒருவருக்கு நீங்கள் இன்பம் செய்தால் என்ன, துன்பம் செய்தால் என்ன, 2ம் ஏதோ ஒரு பிறவியிலே உங்களை வந்து தாக்கவே செய்யும். நீங்கள் எந்த அளவுக்கு தாக்கினீர்களோ அந்த அளவுக்கு தாக்கும், தப்ப முடியாது. ஆகவே பாவம் செய்கிற பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், இப்போ ஒருத்தனை வருத்துகிறேனே, இந்த வருத்தம் எனக்கு வரும். வார்த்தையாலே திட்டினால் வார்த்தையாலே வரும், செயலாலே செய்தால் செயலாலே வரும். அப்ப நினைப்பாலே செய்வது, எனக்கு இது ரொம்ப நாள் கேள்வியா இருந்தது. நினைப்பும் செயல்தானே. எனக்கு ஒரு பழக்கம், இல்ல நான் சொன்னதை சொல்றேனோ சொல்றேனோ தெரியவில்லை, எனக்கு ஒரு பழக்கம் இல்லை. என்னிடம் ஒரு இயல்பு இருந்தது, படுக்கையில போய் படுத்தால் விடியும் மட்டும் கனவு காணுவேன். அது ஆச்சரியமான கனவு. இடையில எழும்பிட்டு படுத்தா அந்த கனவு தொடரும். பொய்யா சொல்றதா நினைக்காதீங்க, உண்மையிலே தொடர்ந்து கனவு. அது பத்தி விவரம் பின்னாலே இருக்கிறது. அது இதுல திருக்குறள்ல வருமா தெரியல, வந்தா சொல்றேன். அது அவத்தைகள் என்று தத்துவம் சொல்லுகிறது. மனிதனுக்கு 5 அவத்தைகள் இருக்கின்றன. விஞ்ஞானம் இன்றைக்கு 3 அவத்தை வரையும் தான் போயிருக்கிறது. நம்முடைய ஆத்மீகம் 5 அவத்தையை சொல்லுகிறார்கள். அப்போ அதுல கனவு ஒரு அவத்தை. அவத்தை என்றது அவஸ்தை, அதாவது ஒரு அனுபவம். அப்ப எனக்கு தொடர்ச்சியா கனவு வரும். கனவிலே களைத்து போய்விடுவேன். கனவென்றால் களைத்து போய்விடுவேன். அப்பதான் நான் இந்த சித்தாந்தம் படிக்கிற காலம். ஒரு நாள் என் ஆசிரியரிடம் இதை போய் கேட்க வேண்டியது, என்ன இந்த கனவு இப்படியே வருகுதே, போய் கேட்கலாம் என்று நினைச்சு போறேன். அன்றைக்குத்தான் இந்த சொப்பன அவத்தை பற்றி எனக்கு அவர் பாடம் சொன்னார். இதுதான் பாருங்க, நினைக்கிறத உறுதியா இருந்தா அதுக்கு விளக்கம் எங்கேயோ இருந்து வரும். இன்னார் தான் சொல்ல வேணும்னு அவசியமே இல்லை. அப்பதான் எனக்கு அவர் சொன்னார், நாங்கள் ஒருவருக்கு அடித்தால் அந்த அடி என் மேலே எப்பவோ விழும், ஒருத்தரை திட்டினால் அந்த திட்டு எனக்கு எப்பவோ விழும். ஒருவரை பற்றி கெட்டதா நினைக்கிறேன், நல்லதா நினைக்கிறேன். 24 மணிக்கு நாங்கள் உடம்பாலே செய்கிற செயலை விட, வாக்காலே செய்கிற விட மனதாலே செய்கிற செயல் தானே எப்பவும் செய்து கொண்டிருக்கிறோம். நம் மனம் ஒரு நிமிஷம் ஓய்கிறது இல்லையே. அப்போ இந்த மனதாலே செய்கிற செயல்கள் எப்படி விளையும் என்றால் என்னிலே கனவாக விளையும் என்று அன்றைக்கு ஆசிரியர் படிப்பித்தான். ஒருவனுக்கு துன்பம் செய்யற மாதிரி நான் நினைக்கிறேன் வைங்க, அடுத்த உறவுல உங்களுக்கு துன்பமா கனவுகள் வரும். ஆகவே கனவு வருகிற பொழுது ஒரு சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம், என்னவென்றால் நம் வினை கழிகிறது. கனவிலே வினைகள் கழியும். நான் மனதாலே செய்த வினைகள் எல்லாம் கனவிலே கழிஞ்சு போய்விடும். அதுதான் மனதை வந்து தாக்கி கொண்டே இருக்கிறது. அப்ப எனக்கு இப்ப புரிஞ்சது, நான் மனதால நிறைய செய்திருக்கிறேன் போல இருக்கு, அதுதான் தொடர் கனவா வருகிறது என்று நினைத்துக் கொண்டேன். அப்ப இந்த வினைகள் நம்மை உண்டாக்கி, நாம் செய்கிற வினைகள் ஒரு சின்ன அசைவு, இங்க பாருங்க, ஒரு சின்ன கை அசைவு வந்தா அது புத்தியில பதிவாயிருது. பெரிய விஷயம் பாருங்க. என்னுடைய ஒவ்வொரு அசைவும், என்னுடைய மனம் செய்கிற செயல், என்னுடைய வாக்கு செய்கிற செயல், என்னுடைய உடம்பு செய்கிற செயல் அத்தனையும் என் புத்தியில் பதிவாகி என்னை தொடர்ந்து வந்து அடுத்த பிறவியிலே என்னை தாக்காமல் விடாது. இதுல ஒரு ஆச்சரியம். இந்த கண்மம் என்று சொன்னேனே, இந்த வினை எப்போ ஒருவனை தாக்கும்? அப்ப நான் இப்ப ஒருத்தருக்கு அடிக்கிறேன், உடனே எனக்கு அடி விழுந்துருமா என்றால்
அது வேற பெரிய ரகசியம் வச்சான். அது எப்ப விழுமுண்டு உனக்கு சொல்ல முடியாது. சில நேரத்தில் உடனேயும் விழலாம். நான் ஒருவருக்கு அடிக்க அவர் எனக்கு திருப்பி அடிக்கிறாரா, அப்ப அந்த கண்மம் முடிஞ்சு போச்சு. அப்ப அப்படி அடிச்சா சந்தோஷப்பட வேணும். அடிச்சேன், அடி விழுந்தது, விஷயம் முடிஞ்சு போச்சு, கணக்கு முடிஞ்சது, ஒரு வினை பற்றி சமநிலைப்பட்டு விட்டது ஒரு வினை என்று. ஆனா நாங்க அடிச்ச உடனே கோவப்படுறோம். கோவப்பட்ட அடுத்த வினை ஆரம்பிச்சு விடுகிறது. இந்த வினை கொள்கை, கண்ம கொள்கை இருக்கிறதே, அது ஒரு பெரிய ரகசியம். நீ ஒரு அனுபவம். இப்ப இந்த பிறவியிலே உங்களுக்கு ஒருவர் ஒரு துன்பம் செய்கிறார் என்று வையுங்கள். அது மனதாலேயோ வாக்காலேயோ உடலாலேயோ செய்தா அது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எப்போ நான் செய்திருக்கிறேன், எனக்கு இப்ப விழுகிறது, சமப்பட்டு விட்டது என்று நினைத்து விட்டுவிட வேண்டும். ரொம்ப கடினம். ஏனென்றால் மாயையிலே மூழ்கி இருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன, ஒரு அடி விழுந்த உடனே இவனுக்கு என்ன செய்யலாம் அல்லது இவனுக்கு திருப்பி எப்ப அடிக்கலாம் என்று நினைக்கிறேனா, புது கண்மம் தொடங்கி விடுகிறேன். அப்போ இந்த கண்மம் இருக்கும் வரைக்கும் பிறவி இருக்கத்தான் போகிறது. இது வேற கொடுமை. கண்மம் இருக்கு மட்டும் பிறவி. அப்போ இந்த கண்மம் எப்ப உண்டாகிச்சதோ அந்த அனுபவம் பெறுவதற்காக அது பிறவிக்கு போக வேண்டும். அப்போ இறைவன் என்ன நினைக்கிறான், இதுக்கு அதை கொடுப்போம், அதுல ஒரு பக்குவம் வரட்டும் என்று நினைத்து கொண்டு மாயையை எடுக்கிறான். நான் எடுக்கிறான்டா ஏதோ கையில இப்படி பணியில எடுக்கிறான் மாதிரி நினைக்கப்படாது. மாயை உள்பொருள், அது புதுசா உண்டாக்கின பொருள் இல்லை, இருக்குது, ஏற்கனவே இருக்குது. மாயையை எடுத்து தத்துவங்களை உருவாக்க தலைப்படுகிறான். இப்ப நான் சொல்ற சொல்ல ஒவ்வொன்றும் பிழை, ஆனால் விளக்கத்துக்காக அப்படி சொல்லுகிறேன். உருவாக்க செயல்படுகிற பொழுது கடவுள் என்ன செய்கிறார், அவர் தானே நம்ம உயிரை, கல்லு போல இருக்கிற உயிரை கொண்டு வந்து பிறவிக்குள்ளே போட்டு அதுக்கு அனுபவம் உண்டாக்க வேண்டும். அப்ப அதுக்கு எல்லாம் அதை தயார் பண்ண வேணும். அறிவே இல்லாத பிள்ளைய நர்சரியில கொண்டு போய் சேர்த்து படிப்பித்து பாடம் செய்து அது நல்லா பார்சல் நல்லா படிக்க வச்சு சித்தி அடைய பண்ணுகிறோம் அல்லவா, அது இங்கே அங்க முத்தி அடைய பண்ணுவார். அவ்வளவுதான் வித்தியாசம். கொண்டு வந்து இங்க சேர்க்கிற மாதிரி எல்லா தயார் நிலையும் பண்ணுவார். அப்போ மாயை என்ற அந்த அமைப்புக்குள்ளே இறைவன் என்ன செய்கிறான், இந்த உயிர் இயங்க வேண்டும், கண்ம அனுபவம் பெறுவதற்காக இயங்க வேண்டும் என்பதற்காக தத்துவங்களை உருவாக்க போகிறான். நான் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சு விட்டுட்டேன். இந்த ஒரு அடி விழுந்தோடனே அடிக்கு 10 அடி விழுதுன்னு அது உடனேயும் விழலாம், 2 மாசம் கழிச்சும் விழலாம், 1 வருஷம் கழிச்சும் விழலாம், அடுத்த பிறவியிலும் விழலாம், அல்லது இன்னும் 10 பிறவி கழிச்சும் விழலாம். கண்ம அனுபவம் என்பது எப்போ விளையும் என்று தெரியாது. ஏன் அப்படி உடனே விழுந்தா எல்லாம் அப்பப்ப விழுகிற மாதிரி விழுக வேண்டியதானே என்றால், கண்மத்துக்கும் பக்குவ காலம் உண்டு. ஒரு கண்மம் பக்குவப்பட்டால் தான் அது ஆன்மாவை வந்து சேர்ந்து அனுபவமாக மாறும் என்றார்கள். அப்போ எந்த கண்மத்துக்கு எவ்வளவு காலம் பக்குவப்பட்ட காலம்னா அது உனக்கு புரியாதரா, அதுவா பக்குவப்பட்டு வரும், நீ ஒன்றும் பயப்படாதே. அதுக்கு அவர்கள் உதாரணம் சொல்வார்கள். கொஞ்சம் பயறு எடுத்து மண்ணுக்குள்ளே போட்டீர்கள், பயிர் ஒரு விதை அல்லவா, மண்ணுக்குள்ளே போட்டீர்கள். தேங்காய் அதுவும் ஒரு விதை அல்லவா, மண்ணுக்குள்ளே போட்டீர்கள். பயிர் எப்படி முளைக்கும், அடுத்த நாளே முளைச்சு மேலே வந்துடும். தேங்காய் எப்ப முளைக்கும், 2 மாசம் கழிச்சு தான் முளை வரும். அப்ப ஏன் பயிர் உடனே முளைச்சது, இது ஏன் அப்படி முளைச்சதுன்றா, இதுக்கு அதுதான் பக்குவ காலம், இதுக்கு அதுதான் பக்குவ காலம். அதுபோல நீங்கள் செய்கிற வினைகள் அதனுடைய பக்குவ காலத்திலே முளைக்கும். எப்ப முளைக்கும் கேட்கப்படாது. ஆகவே செய்கிற பொழுதே தெரிஞ்சு கொள்ள வேணும். அடுத்த புறவிலையும் விழலாம், அடுத்த புறவிலும் விழலாம். சில பேர் கேட்கறது, இப்ப புறவியில செய்யற பாவத்தை இப்ப அல்லவா கடவுள் தர வேணும், ஏன் அடுத்த புறவியில தர்றார்? அடுத்த புறவி என்பது உன் உடல் மாற்றமே தவிர அதே உயிர் தான் அந்த அனுபவத்தை பெறுகிறது. கடவுள் ஓர வஞ்சனை இந்த பிறவியில செய்தது இப்பவே நமக்கு ஒரு திருப்தியே என்றால், இந்த பிறவியில செய்தது எது, அந்த உயிர் அல்லவா, அந்த உயிருக்கு தான் அடுத்த பிறவிலே தண்டனை. இன்னும் சில நேரத்திலே அடுத்த பிறவிலே வர்ற பொழுதுதான் அது இன்னும் பக்குவப்படும். இதெல்லாம் கொஞ்சம் அடிப்படையிலே புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் நாங்கள் உடனே என்ன செய்கிறோம், ஒன்று மற்றவனை திட்டுகிறோம், இல்லாட்டி கடவுளை திட்டுகிறோம். ஒன்னும் திட்டாதே, நீ செய்தது உன்னிடம் வந்திருக்கிறது, அவ்வளவுதான். இந்த பூமராங் என்ற ஒரு ஆயுதத்தை பற்றி சொல்லுகிறார்களே, நீ எறிஞ்சா திருப்பி உன்னையே வந்து தாக்கும், எதிராளியை தாக்க தவறினார். அந்த மாதிரி நீ செய்கிற வினைகள் உன்னிடம், உன் கையில கடவுள் கொண்டு பார்சல் போடுற மாதிரி போட்டுருவார். அப்ப நீ கவலைப்படாதே, உனக்கு நல்ல பார்சல் உன் கையில விழ வேணுமா இருந்தா முடிஞ்சளவு நல்லதை செய்து கொண்டிரு. கெட்டது வரக்கூடாது என்றால் இன்னொருவருக்கு நாம் கெட்டது செய்யக்கூடாது. அப்போ இந்த வினை அனுபவங்கள் முதல் அப்ப இந்த வினை அனுபவம் எப்ப முதல் ஏற்பட்டதா என்று கேட்ட பொழுதுதான் நான் மூலகன்மம் என்று சொன்னேன். இந்த இருளுக்குள்ளே அகப்பட்டு விடுபட வேண்டும் என்ற ஆசை, விருப்பு, அம்பிட்டு போனேன் என்று வெறுப்பு, இந்த விருப்பு வெறுப்பு என்பது இருக்கிறதே ஆன்மாவுக்கு முதல் அனுபவமாக தோன்றியது.
முதல் கண்மமாக நினைப்பு தான் முதல் கண்மம்.